நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புற்றிலிருந்து நாகம் ஒன்று வெளியில் வந்து காட்சி கொடுக்கக்கூடியது தான் பார்க்குறோம். இது திடீரென நடந்த ஒரு நிகழ்வு தான். எப்போவுமே இந்த அம்மன் வந்து புற்றின் மேலே அமர்ந்த அம்மனாக தான் இருக்காங்க. இங்கே வந்து ராகு கேது தலம் அப்படின்னு சொல்லப்படுறதால இங்கே நாகத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. அந்த புற்றின் மேலே இங்கே நீங்கள் ஓரத்தில் ஒரு அம்மனுடைய சிலை பார்க்குறீங்க. இந்த சிலை தான் இங்கே அமைந்திருக்கக்கூடியது. இந்த இடத்துல இந்த நாகம் திடீரென வெளிவந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கு. இது ரொம்பவே வந்து ஒரு பரபரப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வருஷம் முழுவதுமே இந்த நாகம் எப்போ வந்து வெளியில் வரும், எப்போ வந்து புற்றுக்குள்ளே போகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அரிய நிகழ்வு நடக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுபோல் இந்த புற்று வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுடைய வழிபாட்டில் புற்று வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் அந்த புற்றில் இருக்கிற அந்த நாகத்தை தான் நம்ம அம்மனுடைய வடிவமாகவே பார்க்குறோம். அந்த நாகம் வெளிவந்தது அப்படின்னா அம்மனே வந்து காட்சி கொடுத்தது அப்படிங்கிறது தான் நாம் எடுத்துக்கக்கூடியது. ஏன்னா காலகாலமாக இப்படி தான் மக்கள் வழிபாடு செய்துட்டு வரோம். இந்த பாம்பு புற்று மாரியம்மன் அப்படின்னு நம்ம சொல்லி வழிபடுறது தான் மிக சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மனுடைய அருளால் இந்த புற்று உருவாகி அம்மனே பாம்பு ரூபத்தில் புற்றுக்குள்ளே அமர்ந்திருந்து மக்களுக்கு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க, மக்களுக்கு வந்து அருள்பாலிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஒரு சில இடங்களில் தானாகவே இந்த புற்று உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல கூட புற்று உருவாகி அந்த இடத்துல ஒரு கோவிலே மிக பிரம்மாண்டமாக உருவாக்கக்கூடியதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய நான் உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த புற்று மாரியம்மன் கோவில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மாரியம்மன் அம்மன் தாயே போற்றி இந்த மாதிரியான வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. உங்கள் ஊர்லேயும் இது மாதிரியான தகவல்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது, அதனால தான் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கலை, வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஏதோ ஒரு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த புற்று மாரியம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழகத்திலேயே நிறைய இடங்களில் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நாம் முன்பு பார்த்த இந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய கோவிலில் தான் இப்படி ஒரு அம்மன் இருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து வனப்பகுதியாக இருந்ததான் இந்த புற்று அமைந்திருக்கக்கூடிய கோவில் பகுதி. அந்த வனத்தில் இருக்கிற அதாவது ஒவ்வொரு மரங்களாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஆனால் ஒரு மரத்தை மட்டும் அந்த அதிகாரிகளாலேயே அழிக்க முடியலையா. ஏன்னா அழிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வந்து தடைகள் வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கனால அந்த ஒரு மரம் மட்டும் அங்கே விட்டுட்டு அந்த இடத்த வந்து சரி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மரத்தடியில் வந்து உருவானது தான் இந்த புற்று. இந்த புற்றை சுற்றி இப்போது ஒரு அழகான அம்மன் சிலை ஒன்று அமைத்து அங்கே வந்து பரிகார தலமாக கூட இருக்குது. நிறைய மக்கள் வந்து அங்கே வழிபாடு செய்துட்டு போகிறாங்க. இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். இது வந்து புற்று மாரியம்மன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வழிபாடு செய்துட்டு போகிறாங்க. ஒரு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கலை, குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பக்தர்கள்லாம் நிறைய பேர் அங்கே போய் வழிபாடு செய்கிறாங்க. அதே போல் வாக்கு சொல்கிறது இது மாதிரிலாம் நடக்குது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு புற்று மாரியம்மன் நான் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். புற்று மாரியம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம். ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேர் புற்றுக்கு போய் வழிபாடு பால் ஊற்றி வழிபாடு செய்கிறத பார்க்க முடியும். இந்த நாட்களில் புற்றுக்கு முன்னாடி பொங்கல் இடக்கூடிய வழக்கம், பால் வைத்து வழிபாடு செய்கிறது. இதனால் நோய் நொடி இருந்தால் கூட அப்படியே நீங்கி போகும், ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகாத்தம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். நாகாத்தம்மன் என்கிற பெயரில் இந்த பாம்பை வழிபடுவோரும் உண்டு. அம்பிகையினுடைய ஆபரணமாகவும் குடையாகவும் பாம்பு இருக்கிறதாகவும் கூட குறிப்பிடலாங்க. அப்படி பல சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய கோவில்களை நாம் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு தான் வரோம். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி புற்றின் மூலமாக உருவாகிய அம்மன் கோவில்கள்லாம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எந்த ஊர் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
ஒரு புற்றுக்கோவிலில் போய் இப்படி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுக்கு உதாரணமாக நிறைய சொல்கிறாங்க. நாம் இன்றைக்கி அது மாதிரி இன்னொரு கோவிலை பற்றி கூட பார்க்கலாம். இந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய புற்று அம்மன் கோவிலில் முக்கியமாக மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோனேரி ராஜாபுரம் இந்த கிராமத்தில் மிகவும் பழமையான சர்வமங்கல மோகன குஜாம்பிகா சமேத கைலாசநாதர் சுவாமி கோயில் ஒன்று அமைந்திருக்குங்க. அந்த கோவில் கிபி 1117 ஆண்டுக்கு முன் குலோத்துங்க சோழனால் இந்த கோவிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டதாகவும் கல்வெட்டுகள் சொல்லுது. இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. 100 வருடங்களாக அம்பாள் சன்னதியில் பழமையான ஒரு விமானத்தை பாம்பு புற்று தாங்கியபடி அமைந்திருக்கக்கூடிய வரலாற்று இன்னைக்கு சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஒரு கோவில் அமைந்திருக்கு. அந்த இடத்துக்கு இன்றைக்கும் நிறைய பக்தர்கள் போய் வழிபாடு செய்துட்டு வராங்க. பாம்பு புற்று தாங்கிய விமானத்தால் மட்டுமே கைலாசநாதர் ஆலயம் அமைந்திருந்த இடம் கண்டுபிடிக்க முடிந்திருக்கு அப்படின்னும் மற்ற இடங்கள் தரைமட்டமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் இந்த புற்றுக்கோவில்கள் அமைந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் புற்றுக்கு பால் வார்த்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் நம்ம தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு நாக தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போய் இந்த புற்றுக்கு வழிபாடு செய்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்தான விலங்குகளில் ஒன்று அப்படின்னு நம்ம பாம்பு பார்க்குறோம். இது மனிதர்களை கடிச்சது அப்படின்னா உடனே மரணம் ஏற்படும். அதே போல் நம்மளுடைய இந்த மதத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாம்புகளை மக்கள் வழிபடக்கூடிய முறை பல ஆண்டுகளாக இருந்துட்டு வந்திருக்கு. அதிலும் குறிப்பாக பாம்புகளை வழிபடுறதுக்கான சிறப்பு நாளாக நாக சதுர்த்தி மற்றும் நாக பஞ்சமி ஆகிய தினங்கள் இருக்குது. பொதுவாகவே நாகங்களை வழிபடக்கூடிய மக்கள் புற்றுக்கு பால் ஊற்றி வழிபாடு செய்வாங்க. ஆனால் உண்மையாகவே பாம்புகள் பால் குடிக்குமா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அறிவியலின்படி பார்த்தீங்க அப்படின்னா பாலூட்டிகள் மட்டும் பால் குடிக்கும் தன்மை கொண்ட நிலையில் பாம்புகள் ஊர்வன வகையை சார்ந்த நிலையில் அவை ஒருபோதும் பால் குடிக்காது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஆனால் ஆன்மீகத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா புற்றுக்கு பால் வார்த்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்குது. அந்த புற்றுக்கு பால் வார்த்து நம்ம வழிபாடு செய்யும்போது அது அம்மனை சென்றடைகிறது. அதனால் மிக பெரும் நன்மைகள் நடக்குது. அந்த அம்மனே எங்களுக்கு அருள்காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நன்மை நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். குறிப்பிட்டு நம்மளுடைய இந்து சமயத்தில் பாம்புகள் சிவபெருமானுடைய ஆபரணமாகவும் விஷ்ணுவனுடைய படுக்கையாகவும் இருக்குது. தெய்வங்களுக்கு படைப்பது போன்று பாம்பிற்கும் நைவேத்தியமாக பாலை படைக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்குது. பாம்பு புற்றில் மக்கள் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்த பாலை ஊற்றுறாங்க. மற்றொரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வயல்களுக்கு அருகில் மணல் வீட்டில் மக்கள் வசிக்கக்கூடிய நிலையில் அடிக்கடி வீட்டிற்கு வர்றதால பெண்களினுடைய பயத்தை போக்கக்கூடிய இந்த வழிபாட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது பாம்பை பார்த்து நிறைய பெண்கள் பயப்படுவாங்க. இப்படி அது கடவுளாக இருக்கும்போது நமக்கு அந்த பயம் தானாக மறைந்துடும் அப்படிங்கிறதுக்காக கூட இப்படி சொல்லியிருக்கலாம். உண்மையாகவே பாம்புகள் புற்றில் இருப்பதாக நினைக்கிறாங்க. ஆனால் புற்று கட்டுவது கரையான்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயந்தான். பாம்புகள் அந்த புற்றுகளை தங்களுடைய வசிப்பிடமாக பயன்படுத்தி கொள்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அந்த கரையானுடைய புற்றில் பாம்பு வசிப்பதும் அது கடவுளினுடைய செயல்தான் அப்படிங்கிறது தான் நாம் காலாகாலமாக கடைப்பிடித்துட்டு வருது. முக்கியமான நாட்களில் நம்ம முன்பு பார்த்தது போல் வெள்ளி செவ்வாய் நாட்களில் அந்த கரையான் அதாவது அந்த பாம்பு இருக்கக்கூடிய புற்றுக்கு போய் நம்ம வழிபாடு செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அம்மனுடைய அருளே நமக்கு கிடைத்தது போல அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு புற்றிலிருந்து ஒரு நாகம் வெளிவந்த ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப ஒரு பக்திமயமானதாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.